विश्वामित्र हृदय में मुस्कुराते हुए परशुराम की बुद्धि पर तरस खाते हुए मन ही मन कहते हैं कि गदी पुत्र अर्थात परशुराम जी को चारों ओर हरा ही हरा दिखाई दे रहा है। விஸ்வாமித்ரா வந்துட்டு ஹிருதயமே ஹிருதயம்னா ஹார்ட்லயே மனசுக்குள்ளேயே வந்துட்டு முஷ்குராத்தே ஹுய் முஷ்குராத்தா ஸ்மைல் அர்த்தம் சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சின்னதா ஸ்மைல் பண்ணுவோம்ல அது வந்து முஷ்குராத்தே ஹுயே ஹுயன்னு ஹாப்பன் அதை செஞ்சுக்கிட்டு பரசுராமருடைய அந்த புத்தினா இன்டெலிஜென்ஸ் அவருடைய அந்த அறிவை பத்தி வந்துட்டு தரஸ் காத்தே ஹுயே தரஸ்னா ஃபீலிங் பிட்டின்னு சொன்னாலே தரஸ் காத்தே அப்படின்னா அதாவது பாவமா யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு மன்ஹீமன் மனசுக்குள்ளேயே இல்லையா ககுதே ககுதேனா டெல்னர் சொல்றாரு என்ன அப்படின்னா கி கதி கதினா டாங்கி இல்லையா புத்திரனா சன் அர்த்தம் டாங்கியோட சன்னா அர்த்தாத்னா அதாவது அர்த்தம் யாரு அப்படி நினைக்கிறாங்க பரசுராம்ஜி வந்து அப்படி நினைக்கிறாங்க இப்போ சாரோ ஓர் சார்னா போர்லயே ஓர்னா சைடு நாலு சைட்லயும் வந்துட்டு ஹராஹி ஹரா திகாய் தேரகா ஹரா ஹரானா கிரீன் கலர் இல்லையா ஹராஹி ஹரா அப்படின்னா பசுமையா வந்துட்டு திகாய்னா ஷோன்னு அர்த்தம் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லுவாங்க தேரகே தேனா கிவ்னு அர்த்தம் அதாவது ஒருவேளை பசுமையா தோணுது போல எல்லா பக்கமும் சுச்சுவேஷன் நல்லா இருக்குன்னு தோணுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு மனசுக்குள்ளேயே जिन है ये गन्ने की कांड समझ रहे हैं वे तो लोहे से बनी तलवार तलवार கடகு கி பாந்தி ஹை ஜோ ஜின்ஹே ஹூம் நடத்த யார வந்துட்டு ஏன்னா இவரை வந்துட்டு கண்ணைக்கு கண்ணேனா சுகர் கேன் இருக்கு இல்லையா அதோட இந்த காண்டா அந்த சுகர் கேன் கட்டா வந்துட்டு சமஜ் ரகே சமஜ்னா அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறது ஒரு கரும்பா வந்துட்டு சமஜ் புரிஞ்சுக்கிறாரோ ரகேனா ஐஎன்ஜி ஃபார்ம் சொல்றாங்க யார் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ வேணா அவர் யார சொல்றாங்க லக்ஷ்மணன் சொல்றாங்க அவரை வந்துட்டு தோ லோகேசே பனி லோகேனா இரும்பு இல்லையா இரும்பால பனினா மேக் நடத்த உருவான தல்வார்னா ஸ்வாடுன்னு அர்த்தம் வால் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஸ்வாடு கடகுனால ஸ்வாடு தான் அந்த வாளுக்கு பாந்தில லைக் அர்த்தம் யார வந்துட்டு நம்ம பரசுராமர் வந்துட்டு அந்த ஒரு சுகர் கேன் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரோ அவர் எப்படிப்பட்ட ஒரு இரும்பாலான ஒரு ஸ்வாடு மாதிரி யார் நம்ம லக்ஷ்மணன் சொல்றாங்க इस समय परशुराम की स्थिति सावन की अंधे की भांति हो गई है इस समय இந்த சமய டைம்ல வந்து பரசுராமருடைய இந்த ஸ்திதி நிலைமை நடத்தும் பொசிஷன் வந்துட்டு சாவன்கி அந்தேக்கு சாவனா மான்சூன் சீசன் சொல்லுவாங்க அந்த மான்சூன் சீசனுடைய அந்தேனா இருட்டுன்னு அர்த்தம் மழைக்காலத்துல இருட்டான அப்படி இருக்கும் அதுக்கு பாந்தினா லைக் அர்த்தம் அந்த மாதிரி ஹோகை ஹோனா ஹாப்பன் ஆகிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க கை வந்து கடந்த காலத்தை குறிக்குது जिन्हें चारों ओर हरा ही हरा दिखाई दे रहा है अर्थात उनकी समझ अभी क्रोध व अहंकार के वश में है जिन्हें ஹூம் யாரோடைய சாரோ ஓர் சார்னா நாலு நேரத்துலயே ஓர்னா சைடு நேரத்து நாலு சைடுமே ஹராகி ஹரா திக்காய் தேரகிங்க இது வந்து ஒரு முகாவரை மாதிரி ஹராகி ஹரானா கிரீன் கலர்ல வந்து திக்காய்னா ஷோ அதாவது காட்டுறது எல்லா பக்கமும் பசுமையா தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது எல்லா பக்கமும் கவர் ஆயிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க அர்த்தானா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உன்கி சமஜ் உன்கினா அவங்களுடைய சமஜ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வந்துட்டு அப்படின்னு நான் இப்ப வந்துட்டு குரோதுவ அகங்கார் குரோதுனா கோவலையா வேணா அண்டுன்னு அர்த்தம் அதோடு இல்லாம அகங்கார் ப்ரைடு இந்த அகங்காரத்தோடைய வஷ்னா வசம் சொல்லுவாங்க அதோடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு नेक्स्ट 8th क्वेश्चन पाठ के आधार पर तुलसी के भाषा सौंदर्य पर 10 पंक्तियां लिखिए பாட் அந்த பாடத்து லெசன் இருக்குல்லையே அதோடைய ஆதார்னா பேஸா வச்சு வந்துட்டு துளசிதாஸ் இருக்காங்களே அவங்களுடைய பாஷா சௌந்தரிய பாஷா லாங்குவேஜ்லயே சௌந்தரியம்னா அழகுன்னு அர்த்தம் அவர் யூஸ் பண்ண அந்த லாங்குவேஜோட அழகை பத்தி வந்துட்டு பர் 10 பங்கி 10னா 10லயே பங்கினா லைன்ஸ்லயே அதை 10 லைன்ஸ் வந்துட்டு லிக்கின்னு எவ்வளவு சொல்றாங்க ஒரு 10 லைன் நம்மளே எவ்வளவு சொல்றாங்க ஓகே உத்தர்னா ஆன்சர் இல்லையா துளசிதாஸ் ரஸ் சித்து கவிகை துளசிதாஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரஸ் சித்து கவிகை ரஸ் நவரசங்கள் சொல்லுவாங்களே எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் சொல்றது வந்துட்டு ரசம் சொல்லுவாங்க சித்து கவிகை சித்துனா ஸ்கில்டுன்னு அர்த்தம் ரஸ் பத்தி எழுதக்கூடிய ஸ்கில்டா இருக்கக்கூடிய ஒரு கவினா போயிட்டுன்னு சொல்றாங்க திறமை உள்ள ஒரு கவின்னு சொல்லிட்டாங்க உன்கி காவிய பாஷா ரஸ்கே கான்ஹை உன்கினா அவங்களுடைய இந்த காவியனா போயம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பாஷா ரஷ்கி பாஷா அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ரஸோடைய கான் சுரங்கம் சொல்லுவாங்களே அதோட ஒரு சுரங்கமாவே இருக்குங்க சொல்றாங்க तुलसीदास द्वारा लिखित रामचरितमानस अवधी भाषा में लिखी गई है
துளசிதாசர் துவாரா துவாரான வழியா வந்துட்டு லிக்கித்துன்னு எழுதப்பட்ட ராம்சரித் மானஸ், அந்த பேஸ் புக் சொன்ன ராமாயணத்தோட பேஸ் புக் சொன்னேன் இல்லையா, அந்த ராம்சரித் மானஸ் வந்துட்டு அவதி பாஷாமே லிக்கி கை, அவதி பாஷா லாங்குவேஜ்ல, அவதிங்கிற லாங்குவேஜ்ல லிக்கி கை, லிக்கின எழுதுறன்னு அர்த்தம், எழுதப்பட்டது அப்படிங்கறத கடந்த காலத்தை சொல்றாங்க. அவதி அப்படிங்கிற என்ன லாங்குவேஜ் அப்படின்னா ஹிந்தில வந்துட்டு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோம், கொங்கு தமிழ் சொல்றோம், இந்த மாதிரி சப்டிவிஷன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் வந்துட்டு ஹிந்திலயும் சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல அவதி நம்ம பேசுற லாங்குவேஜோட ஸ்டைல் வந்துட்டு கடிபோலி. அவதினா அந்த லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. யக் காவியான்ஸ் ராம்சரித் மானஸ் கே பால் கண்ட சே லீ கயி ஹை. யக்னா இந்த காவியான்ஸ், அந்த காவியான்ஸ்ங்கிறது இந்த போயமோட பாட்டு ஒரு பகுதியை மட்டும் எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நிறைய புக்ல இருக்கும், அதுல இருந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் எடுத்துக்கிறது. ராம்சரித் மானஸோடைய பால் காண்டுமே, பால்ல குழந்தை இல்லையா, அந்த குழந்தை காண்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தை காண்டில இருந்து லீகை ஹெலினா டேக் நடத்த எடுக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டாங்க. तुलसीदास ने इसमें दोहे छंद चौपाई का बहुत ही सुंदर प्रयोग किया है. துளசிதாச வந்துட்டு இஸ்மே இதுல வந்துட்டு தோஹானா நமக்கு தெரியும் இல்லையா, 2 அடியில அந்த திருக்குறள் மாதிரி எழுதுறதுக்கு ஹிந்தியில பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தோஹான்னு சொல்லுவோம். சந்துங்கிறது அலங்காரமா யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து சந்துன்னு சொல்லுவோம். ஒரு போயம் வந்துட்டு அழகுபடுத்தி எழுதுறதுக்கு வேண்டி நிறைய அந்த ரைமிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து இது பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம், பொதுவா சந்துன்னு சொல்லிடுவோம். அது மாதிரி சௌப்பாய் சந்தோட சப்டிவிஷன் தான். அதுல என்னன்னா 4 லைன்ஸ் தான் இருக்கணும், 4 லைன் தான், சவுனால் 4 தானே, அப்ப 4 லைன்ஸ் தான் இருக்கணும். அதோடு இல்லாம ஒரு லைன்லயும் வந்துட்டு 16 மாத்திரா மட்டும் தான் இருக்கும். ஒரு லைனை பொறுத்தவரையும் 16 மாத்திரா சிம்பிள்ஸ் தெரியும் இல்லையா, அந்த சிம்பிள்ஸ் எத்தனை இருக்கணும், 16 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை சௌப்பாயின்னு சொல்லுவோம். बहुत ரொம்பவே சுந்தர் பிரயோக கியா ஹை, சுந்தர பியூட்டிஃபுல்லான ஒரு பிரயோக யூஸ் அந்த யூஸ் பண்ணிருப்பாங்க, கியானா டன் இல்லையா, அதாவது யூஸ் பண்ணிருப்பாங்கிறத சொல்றாங்க. प्रत्येक चौपाई संगीत के सुरों में डूबे हुए प्रतीत होते हैं. பிரத்யேக்னா ஒவ்வொருன்னு அர்த்தம், பர்னு அர்த்தம். ஒவ்வொரு சௌப்பாயுமே, அதாவது இந்த 4 லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சௌப்பாயுமே வந்து சங்கீத்னா அந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த சங்கீதத்தோடைய சுரோமே டூபே ஹுயே, சுரோனா அந்த சுரங்கள் சொல்லுவாங்க, மியூசிக் சொல்லுவாங்க, டியூன் சொல்லுவாங்க இல்லையா, அதோடைய டூபே ஹுயே, டூபேனா சிங்க் அர்த்தம், மூழ்கி இருக்கிறதோட பிரத்திக்னா சிம்பிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூழ்கி இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளாவே அது இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. जिसके कारण काव्य के सौंदर्य तथा आनंद में वृद्धि हुई है. जिसके பூஸ்னு அர்த்தம், அதோடைய அந்த காரணம் அந்த ரீசன்னால்தான் வந்துட்டு காவியக்கே சௌந்தர்யம், இந்த போயமுடைய இந்த சௌந்தரியம்னா அழகு இல்லையா, பியூட்டி வந்துட்டு தத்தா அதோட இல்லாம ஆனந்தான ஹாப்பினஸ் சந்தோஷத்தோடைய விருத்தினா ஒரு கம்ப்ளீட்னஸ் growthன்னு சொல்ல, வளர்ச்சி வந்துட்டு ஹுயின்னு ஹாப்பன் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த போயத்தோட அழகே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அவர்னா அதுவும் இல்லாம பாஷாமே லாங்குவேஜ்ல வந்துட்டு லய விருத்தா பனி ரகி ஹை. லயனா லயம் சொல்லுவாங்க, தாளம் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஹார்மோனி சொல்லுவாங்க, லய விருத்தா அதாவது அந்த ஹார்மோனியோட குரோத்தும் வந்துட்டு பனி ரகி ஹை, பனினா மேக் நடத்த உருவாகி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. भाषा को कोमल बनाने के लिए कठोर वर्णों की जहाँ कोमल ध्वनियों का प्रयोग किया गया है. பாஷா को அந்த லாங்குவேஜ் வந்துட்டு கோமல் பனானே கேலியே, கோமல சாஃப்ட் இல்லையா, பனானே மேக் நடத்த அதாவது சாஃப்ட் ஆக்குறதுக்கு, கேலினா இக்காக நடத்தத சாஃப்ட் ஆக்குறதுக்கு வேண்டி கட்டோர் வர்ணோக்கி, கட்டோர்னா ஹார்ட்னா கடுமையான, வர்ணம்னா அந்த வர்ண லெட்டர்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஹார்டான லெட்டர்ஸ் ஹார்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. அந்த ஜஹான பிளேஸ்ல வந்துட்டு கோமல் துவனியும், கோமல்னா சாஃப்டான துவனினா அந்த துவனினா சவுண்ட் அர்த்தம், அந்த சாஃப்டான சவுண்டோடைய இந்த பிரயோக கியாக, பிரயோகம் யூஸ் இல்லையா, அந்த யூஸ் கியானா டன் அர்த்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொல்றாங்க. கியாகனால பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த வேர்டு வந்து ரொம்ப சாஃப்டா ஹார்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை சாஃப்டான டியூன் போட்டிருக்காங்கிறத சொல்றாங்க. इसकी भाषा में अनुप्रांत अलंकार, रूपक अलंकार, उत्प्रेक्षा अलंकार व புனருக்தி அலங்கார் கி அதிகாந்து மில்தி ஹை. அலங்காரம் சொன்னாலே அலங்காரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ் வேர்டு தான் அலங்காரம், அதாவது அதை அழகுபடுத்துறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அந்த பர்சனிஃபிகேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து ஹிந்தியில அலங்காரம்னு சொல்லுவோம். இஸ்கி பாஷா இஸ்கில இவங்களுடைய இந்த பாஷா லாங்குவேஜ்ல வந்துட்டு அனுப்பிரான்ஸ் அலங்காரம், அனுப்பிரான்ஸ் அப்படிங்கிறது அலிட்ரேஷன் சொல்லுவாங்களே, ஓமை சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த அலங்காரம் இருக்கும். ரூபக் அப்படின்னா ஓமையும் சொல்லுவோம், மெட்டஃபர்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷ்ல மெட்டஃபர், அந்த அலங்காரமும் இருக்கும். உத்பேக்ஷ அப்படின்னா சிமிலின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல பார்த்திருப்போம்ல சப்டிவிஷன்ஸ் அதெல்லாமே, அதாவது இந்த உத்பேக்ஷ அலங்காரம் இருக்கும். இன் அடிஷன் அதோடு இல்லாம
पुनरुक्ति अलंकार की अधिकता मिलती है. पुनरुक्ति அப்படின்னா ரிப்பீட்டேஷன் இல்லையா, அந்த அலங்காரம், அந்த அலங்காரத்துடைய அதிகத்தனா மோஸ்ட்னு அர்த்தம், ஜாஸ்தி. மில்தி ஹே, மில்தினா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இஸ் காவியான்ஸ் கே பாஷா மே, இஸ்னா இந்த காவியான்ஸ்னா அந்த போயமோட பாட்டுலயே ஒரு கொஞ்சோண்டி பகுதியை மட்டும் எடுத்திருப்பாங்க, அந்த பாஷா மே, பாஷா லாங்குவேஜ்ல வந்துட்டு வெங்காத் வெங்காத்மகத்தா, வெங்கியனா நையாண்டின்னு சொன்னோம் இல்லையா, வெங்காத்மகத்தா அப்படின்னா ஒரு நையாண்டி தன்மையை வந்துட்டு சுந்தர் சன்யோஜனா, சுந்தர் பியூட்டிஃபுல் அழகான சன்யோஜனா காம்பினேஷன் வந்துட்டு ஹூவான ஹாப்பன் நடந்திருக்கு, ஒரு கலவை வந்து நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. नेक्स्ट है 9th क्वेश्चन. इस पूरे प्रसंग में व्यंग्य का अनूठा सौंदर्य है. इसने இந்த பூரேன கம்ப்ளீட் முழுமையான பிரசங்க கான்டெக்ஸ்ட்ல வந்துட்டு வெங்கிய நையாண்டிலே அந்த காமெடியோடைய அனுட்டா சௌந்தர்யம், அனுட்டனா ஒரு யூனிக்கான ஒரு டிஃபரெண்டான ஒரு சௌந்தர்யம் அழகு தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. உதாகரணம் கே சாத் ஸ்பஷ்ட் कीजिए. உதாரண எக்ஸாம்பிளோட சாதாரண வித்து நடத்த எக்ஸாம்பிளோட சேர்த்து ஸ்பஷ்ட் कीजिए, ஸ்பஷ்ட்னா கிளியர் பண்ண சொல்றாங்க. उत्तर आंसर பாருங்க. तुलसीदास द्वारा रचित परशुराम लक्ष्मण संवाद मूल रूप से व्यंग्य काव्य है. उदाहरण के लिए துளசிதாஸ் வழியாக துளசிதாஸ் ஜி வழியா வந்துட்டு ரச்சனை கிரியேட் உருவாக்கப்பட்ட அந்த பரசுராம லக்ஷ்மண் சன்வாதனா கான்வர்சேஷன் அர்த்த உரையாடல் சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்கான உரையாடல் வந்துட்டு மூல்னா பிரேஸ் அர்த்த ரூப்னா முழு வடிவமா பார்த்தோம் அப்படின்னா வெங்கிய காவிய நையாண்டியான ஒரு காவிய, ஒரு போயம் தான் சொல்லிட்டாங்க. உதாரண எக்ஸாம்பிளுக்கு வேண்டி ஒரு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு, இந்த போயம் லைன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா எழுதுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா எக்ஸாம் நம்மளா சொல்லிட்டு எழுதுறது. பாருங்க அந்த போயம் லைன்ஸோட எக்ஸ்பிளனேஷன். लक्ष्मण जी परशुराम जी से धनुष को तोड़ने का व्यंग्य करते हुए कहते हैं. லக்ஷ்மணன் ஜி வந்துட்டு பரசுராம் ஜி கிட்ட சேனா ஃப்ரம் இடம் அவங்க கிட்ட தனுஷ்கோ தோர்னேக்கு, தனுஷ்னா அந்த வில் இருக்கு இல்லையா, அதை வந்து தோண பிரேக் உடைக்கிறதுக்கான व्यंग्य करते हुए कहते हैं. व्यंग्यனா நையாண்டிலேயே கருத்துல செய்யற மாதிரி ககுத்தே சொல்றாங்க. என்ன அப்படின்னா கி हमने अपने बालपन में ऐसे अनेकों धनुष तोड़े हैं, तब हम पर कोई कभी क्रोध नहीं किया. நாங்க வந்துட்டு அப்படி தன்னுடைய பால்னா குழந்தை இல்லையா, அதாவது குழந்தை பருவத்துல வந்துட்டு ஐஸ் லைக் தட் இந்த மாதிரியான அநேகம் தனுஷ் தோடேக, அநேக்னா மினி நிறைய, தனுஷ்னா அந்த வில்ல வந்துட்டு தோடேனா பிரேக் உடைச்சிருக்கோம். தப்புன்னு அப்போ வந்துட்டு ஹம்னா வீ இல்லையா, ஹம்பர்னா எங்க மேல, கபினா எப்பவுமே குரோத நகிக்கியா, குரோதுனா கோவம் இல்லையா, கியானா செய்யறதுன்னு அர்த்தம், நகிக்கியான செஞ்சது கிடையாது, கோவப்பட்டது கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. செகண்ட் ஒன்னும் அதே மாதிரி உங்களுக்கு போயம் லைன்ஸ் நம்ம எழுதிக்கணும், அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். परशुराम जी क्रोधित होकर लक्ष्मण से कहते हैं. பரசுராமர் வந்துட்டு குரோதித்னா கோவம் இல்லையா, கோவமா ஹாப்பன் அர்த்தம் கோவமாக்கி லக்ஷ்மணன் கிட்ட வந்துட்டு ககுத்தேன சொல்றாங்களாமா. அரே ராஜா கி பாலக், அரேன்னு கூப்பிடுற வேர்டு இது, ராஜாவுடைய பாலக், அதாவது ராஜா கிங்கோடைய பாலக்னா சைல்டு அர்த்தம், ராஜாவோட பையனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு தூ अपने माता पिता को सोच के वश में ना कर. தூனா யூனி வந்துட்டு அப்படி தன்னுடைய மாதா பிதாக்கோ அம்மா அப்பா வந்துட்டு சோச்கே வஸ்மே, சோச்னா திங்கிங், அந்த மைண்டோடைய அந்த வஷ்னா கண்ட்ரோல்ல, கர்னா செய்யறதுன்னு அர்த்தம், கர்னா செய்யாத அப்படின்னு சொல்றாங்க. மேரே ஃபர்சா படா பயானகை, மேரேனா என்னுடைய அந்த ஃபர்சா, அந்த ஆக்ஸ் டைப்ல இருக்கக்கூடிய அந்த கோடாரி டைப்ல இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் வந்துட்டு படானா பிக் ரொம்பவே பயானக்னா கொடூரமானது, அந்த பயங்கரமானதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியானது. எக் கர்ப்போம் கே பச்சோं को भी नाश करने वाला யக்னா இது வந்துட்டு கர்ப்பம் சொல்லுவாங்க, ஊம்ல இருக்கக்கூடிய அந்த வச்சு அந்த குழந்தைய பீபின்னு ஆல்சோ குழந்தைய கூட நாஷ் கர்னேவாலை, நாஷ்னா அழிக்கிறது இல்லையா, நாஷ் கர்னேவாலை அழிக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அம்மா அப்பாவெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து தேர்ட் ஒன்னும் இந்த போயம் லைன்ஸ் நம்ம எழுதிக்கணும், அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். यहाँ विश्वामित्र जी परशुराम के बुद्धि पर मन ही मन व्यंग्य करते हैं और मन ही मन कहते हैं. யஹானா ஹியர், இங்க வந்துட்டு அந்த பரசுராமர்ஜி விஸ்வாமித்திரர் இருக்காரு, அவர் வந்துட்டு பரசுராமருடைய புத்தினா இன்டெலிஜென்ஸ், அவரோட அறிவை பர்னா மேல, அறிவு மேல வந்துட்டு மன்ஹீமன் மனசுக்குள்ளேயே व्यंग्य करते हैं, இது சாவா மாறிடுச்சு, சாரி, व्यंग्य करते हैं நையாண்டி வந்து கர்த்தினா செய்யறாங்களாமா. அவர்னாண்ட் அதோடு இல்லாம மன்ஹீமன் மனசுக்குள்ளேயே வந்துட்டு ககுத்தேக சொல்றாங்க. என்ன அப்படின்னா பரசுராம் ஜி ராம் லக்ஷ்மணோக்கோ சாதாரண பாலக் சமஜ் ரஹே ஹை. பரசுராம் வந்துட்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் வந்துட்டு சாதாரண பாலக், சாதாரண கேஷுவல் ஒரு சாதாரணமான ஒரு பாலக்னா குழந்தையா வந்துட்டு சமஜ் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஆனா ராமரும் லக்ஷ்மணும் சாதாரண ஆள் கிடையாது இல்லையா? ராமர் வந்துட்டு விஷ்ணுவோட அவதாரம் இல்லையா? லக்ஷ்மணன் வந்து சேஷ்நாக். விஷ்ணு படுத்திருப்பாங்களே ஒரு பாம்பு, அந்த பாம்போடைய அவதாரமா கருதப்படுது இல்லையா? அதனால அப்படி சொல்றாங்க. உன்ஹே தோ சாரோ ஓர் ஹராகி ஹரா சூஜ் ரஹா ஹை. உன்ஹேனா அவங்களுக்கு, தோன தென் வந்துட்டு சாரோ ஓர், சார்னா நாலு இல்லையா? ஓர்னா சைடு, அதாவது நாலு ஓரங்களே வந்துட்டு ஹராகி ஹரா, ஹரானா கிரீன் கலர்லயே, ஹராகி ஹரானா கிரீன் கலரா வந்துட்டு சூஜ் ரஹாய், சூஜ்னா அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறாங்க. அதாவது எல்லா பக்கமே வந்து ஒரு சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்கதா வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா. இது ஒரு முகாவரை. ஓகேவா? ஜோ லோகே கி தல்வார் को गन्ने की कांड से तुलना कर रहे हैं. ஜோனா ஹூ யார் அப்படின்னா, லோகே கி தல்வார், லோகேனா அயன்ல இரும்பால ஆன அந்த தல்வார் ஸ்வாட், அந்த வாழை வந்துட்டு கண்ணேக்கி காண்டு சே, கண்ணேக்கி காண்டுன்னா நம்ம சுகர் கேன் பார்த்தோம் இல்லையா? அதாவது கரும்பு கூட வந்துட்டு துல்னா கம்பேர்னு அர்த்தம். கர்னா செய்யறது இல்லையா? கர் ரகே, ரகேனா ஐஎன்ஜி ஃபார்ம் அர்த்தம், செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத, அதாவது ஒரு இரும்பு ஸ்வாட வந்துட்டு எது கூட, நம்ம சுகர் கேன் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இஸ் समय परशुराम की स्थिति सावन के अंधे की भांति हो गई है. ஈஸ்னா இந்த சமய டைம்ல, இந்த டைம்ல வந்துட்டு பரசுராம்ஜி இருக்காங்களே அவங்களோட ஸ்திதி நிலைமை பொசிஷன் வந்துட்டு சாவன்கி ஆந்தி, சாவனா அந்த மான்சூன் சீசன் சொல்லுவாங்கன்னா மழை காலத்துல இருக்கக்கூடிய அந்த ஆந்தேனா இருட்டுன்னு அர்த்தம். இருட்டுக்கு பாந்தி லைக் அந்த மாதிரி ஹோகை ஹோனா ஹேப்பன் அர்த்தம் ஆகிருச்சு அப்படிங்கறது சொல்றாங்க. जिन्हें चारों ओर हरा ही हरा दिखाई दे रहा है, अर्थात उनकी समझ अभी क्रोध व अहंकार के वश में है. ஜின்ஹே ஹூம் அர்த்தம். யாருக்கு அப்படின்னா, சாரம் ஓர், சார்னா நாலுலயே ஓர்னா சரி, நாலு ஓரங்களும் ஹராகி ஹரா திக்காய் தேரீங்க, ஹராகி ஹரா கிரீன் கலராவே திக்காய் ஷோ டிஸ்பிளே ஆகுதோ, அர்த்தாத்தான் அதுக்கு மீனிங் என்ன, அதாவது முகாவரை, அந்த இடியம்க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, உன்கி சமஜ், உன்கினா அவங்களுடைய சமஜ்னா அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வந்துட்டு, அபி அப்படின்னு நான் இப்ப வந்துட்டு குரோதுவ அகங்கார், குரோதம் கோவத்தையும், அண்டுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம அகங்காரம் சொல்லுவாங்க இல்லையா? அதோடைய வஷ்னா கண்ட்ரோல் அர்த்தம். அதோட கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தமாமா. नेक्स्ट है 10th क्वेश्चन फर्स्ट वन பார்க்கலாம். निम्नलिखित पंक्तियों में प्रयुक्त अलंकार पहचान कर लीजिए. निम्नलिखित अंडर गिविंग, அதாவது ஃபாலோவிங் கொடுக்கப்பட்டுள்ள இந்த பங்கி லைன்ஸ்ல வந்துட்டு பிரயுக்த யூஸ் பண்ணப்பட்டுள்ள அலங்காரம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த சொன்ன இல்லையா நிறைய அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதோடைய அந்த பகுச்சான் ஐடென்டிட்டியை வந்துட்டு கர்னா செஞ்சு, லிக்கியன்னு எழுத சொல்றாங்க நம்மள. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க ஒரு லைன்ஸ், பாலகு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க அனுப்ரான்ஸ் அலங்கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அனுப்ரான்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அனுப்ரான்ஸ் அலங்கார் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஊக்து பங்கியோமே, ஊக்துனா கிவன் அர்த்தம், பங்கினா லைன்ஸ் இல்லையா? அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த லைன்ஸ்ல வந்துட்டு ப வர்ணோக்கி, ப அப்படிங்கிற வர்ண லெட்டர்னு அர்த்தம். ப அப்படிங்கிற லெட்டர் வந்துட்டு एक से अधिक बार, एकனா ஒன்னு இல்லையா? சேனா ஃப்ரம் அர்த்தம், ஒன்னுல இருந்து அதிக் பார், அதிக்னா மோர் அர்த்தம், நிறைய பார்னா முறைன்னு அர்த்தம். ஒன்னுல இருந்து நிறைய டைம் வந்துட்டு ஆவருத்தி ஹுயி, ஆவருத்தினா ரிப்பீட் அர்த்தம். அதாவது ரிப்பீட் ஆகுது, ஹுயினா ஹேப்பன்ல ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. இஸ்லியே அதனால வந்துட்டு யஹாங்னா ஹியர், இங்க வந்துட்டு அனுப்ரான்ஸ் அலங்காரம். அனுப்ரான்ஸ் நம்ம தெரியல, அலிட்ரேஷன் இல்லையா? ஒரே வேர்டு வந்து திரும்ப அலிட்ரேட் ஆகி வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரே லெட்டர் வந்து திரும்ப அலிட்ரேட் ஆகி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அனுப்ரான்ஸ் சொல்லுவோம். அதான் அனுப்ரான்ஸ் அலங்காரம் அதுல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் 10th செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். நிம்னலிखित पंक्तियों में प्रयुक्त अलंकार पहचान कर लीजिए. அதே தான் சேம் கொடுத்திருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த லைன்ஸ்ல வந்துட்டு பிரயுக்ட் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அலங்காரம் வந்து என்ன அப்படிங்கறத பகுச்சான் ஐடென்டிஃபை பண்ணி லிக்கின்னு எழுத சொல்லியிருக்காங்க. லைன்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? கோட்டி கூலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு அலங்காரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அனுப்ரான்ஸ் அலங்காரம் நமக்கு தெரியும் இல்லையா? அலிட்ரேஷன் இல்லையா? பார்க்கலாம். உக்து பங்கியுமே, உக்துனா கிவன் கொடுக்கப்பட்டுள்ள அந்த பங்கிய லைன்ஸ்ல வந்துட்டு க வர்ணக்கி, க அப்படிங்கிற வர்ண லெட்டர் வந்துட்டு ஏக் சே அதிக் பார், ஒன்னுல இருந்து, சேனா ஃப்ரம் அர்த்தம், அதிக் பார் அதிக்னா மோர், நிறைய பார்னா முறை, நிறைய டைம்ஸ் வந்து ஆவரத்துனா ரிப்பீட்லயே ரிப்பீட் ஆகியிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இஸ்லியே அதனால, யஹாங்னா ஹியர், இங்க வந்துட்டு அனுப்ரான்ஸ் அலங்காரங்க, அதாவது அலிட்ரேஷன் அப்படிங்கிற அலங்காரம் வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் உப்மா அலங்கார், உப்பமா அப்படிங்கறது சிமிலின்னு சொல்லுவோம் இல்லையா? சிமிலி வந்திருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் சிமிலினா என்னது, ஆஸ் லைக் வந்துச்சுன்னா சிமிலின்னு நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பார்க்கலாம். போட்டி குலிஷ் சம வச்சனுமே உப்புமா அலங்காரம். இப்ப கொடுத்த லைன்ஸை எழுதி அதுல என்ன இருக்கு, உப்புமா அலங்காரம் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. கியோங்கினா ஏனென்றால் அர்த்தம். பிகாஸ் பரசுராம் ஜியோக்கு ஏக் வச்சனம், ஏக் ஒவ்வொரு இந்த வச்சனா ஸ்டேட்மெண்ட், அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு